வீரபாண்டிய கட்டபொம்மன் என் பெயரே அதுதான். என்ன உண்மை என்றால், நான் இப்படி சொல்வதற்காக கோவித்துக் கொள்ளக்கூடாது. அவன் பாண்டியனும் இல்லை, வீரரும் இல்லை. அடிப்படையில் தெலுங்கு பாளையப்பட்டு சார்ந்தவர். எப்படி பாண்டியன் பெயர் சேர்ந்தது? எப்படி கொடியில் மீன் வந்தது? வீரபாண்டிய கட்டபொம்மனின் கொடி மீன் கொடி. பாண்டியனாகவே கருதப்பட்டான், பாண்டிய மன்னனை போல. அதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. ஒட்டப்பிடாரத்துக்கு அருகில் அழகிய பாண்டியபுரம் என்று ஒரு ஊர் இன்றைக்கும் இருக்கிறது. அது அழகிய பாண்டியன் என்கிற மன்னன் ஆண்டனால் அந்த ஊருக்கு அழகிய பாண்டியபுரம். அந்த அழகிய பாண்டிய மன்னன் காலத்தில் மணிக்கட்டி கள்ளன் என்று ஒரு கள்ளனினுடைய தொல்லை மக்களுக்கு கூடுதலாக இருந்தது. அந்த மணிக்கட்டி கள்ளனை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு தெலுங்கிலே இருந்து வந்த அந்த நாயக்கர் பரம்பரையை சார்ந்த கட்டபொம்மு என்கிற ஒருவன் அந்த மணிக்கட்டி கள்ளனை அடக்கிறான். அந்த கட்டபொம்முவை அழகிய பாண்டியன் குழந்தை இல்லாத காரணத்தால் தன்னுடைய தத்து பிள்ளையாக எடுத்துக்கொண்டு, நீயே இந்த வாரிசை, இந்த பாளையப்பட்டை பாஞ்சாலங்குறிச்சிக்கு நீயே ஆளுநனாக இரு, உன் பெயரோடு என் பாண்டியன் பெயரையும் சேர்த்து வைத்துக்கொள், என் கொடியையும் வைத்துக்கொள் என்று சொன்னதனாலேதான் கடைசி வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று கட்டபொம்மனுக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் ஜக்கம்மா என்கிற குலதெய்வத்தை வழிபடுகிற கம்பள நாயக்கர், கம்பளத்தார் என்று சொல்லுவார். அவர்களுக்கும் தமிழுக்கும் தொடர்பு அந்த குடுகுடுப்பை ஆட்டுகிற இன்றைக்கும் நீங்கள் அந்த நாயக்கர்கள் வீட்டிலையும் கூட